ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ப்ரோ கபடி லீக் சீசன் 12 மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துட்டு இருக்கா? ஏன் ஃபேன்ஸ் இதை பற்றி இப்போ நிறைய பேசிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி என்னதான் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஏன் இதை பேசிட்டு இருக்காங்க, அதற்கு வாய்ப்புகள் ஏதாச்சும் இருந்துச்சாங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ இங்கே எந்த டீம் வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டபாங் டெல்லி கேசி டீம் தான் இதை பண்ணியிருக்காங்க. அந்த டீமுக்கு சப்போர்ட்டாக தான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ கபடி லீக் ஸ்டார்ட் ஆகி முதல் வாரத்திலேயே செப்டம்பர் 4 அன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு போட்டி இருக்கு. புனேரி பல்டன் வெஸ் தபாங் டெல்லி கேசி அப்படிங்கிறது தான் அந்த மேட்ச். வழக்கமா புனேரி பல்டன் டீமும் சரி, டெல்லி டீமும் சரி, எப்போ ஆடினாலுமே அந்த ஸ்லோ கேம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது ஒரு லோ ஸ்கோரிங் கேமை தான் அவங்க முடிப்பாங்க. பெருசா எதுவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி ரைடுக்கு ஆடி முடிஞ்ச அளவுக்கு டீம்ல வந்து லோ ஸ்கோரிங் கேமை தான் முடிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா 30 கூட தாண்டாது டோட்டல் ஸ்கோர் ஒவ்வொரு டீமுக்கும். அப்படிதான் மேக்ஸிமம் இந்த டீம்களுக்கு இடையில ஆடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, புனேரி பல்டனோட கோச் வந்து அஜய் தாக்கூர், முன்னாள் பிகேஎல் பிளேயர். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் டபாங் டெல்லி கேசியோட கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோகிந்தர் நர்வால். அவரும் முன்னாள் பிகேஎல் பிளேயர். ஆல்சோ அஜய் தாக்கூர் ஆல்ரெடி தபாங் டெல்லி கேசி டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாகவும் இருந்திருக்காரு. அந்த டீம்ல விளையாடியும் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி செம காம்பினேஷன் இந்த 2 டீமுக்குள்ள இருக்கும். சில ஒற்றுமைகளும் இருக்கும். 2 டீமுமே கொஞ்சம் ஸ்லோவான அப்ரோச்சை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. புனேரி பல்டனை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு வர டீம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் யங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வர டீம். 2 பேர்கிட்டயுமே இருக்கிற காமனான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டீமுமே வந்து மேட்சை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. அதற்கேற்ற மாதிரி தான் அந்த போட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதும் சரி, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சதப்பவும் சரி, ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. லோ ஸ்கோரிங் கேமாக தான் முடிய போகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதோட கடைசி கட்டத்தில், அதாவது கடைசி 28 செகண்ட் இருக்கிறப்போ புனேரி பல்டனுக்கு தான் ஒரே ஒரு ரைடு பேலன்ஸ் இருக்கு. புனேரி பல்டன் அந்த சமயத்தில் 28க்கு 27ன்னு சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்து லீட்லையும் இருக்காங்க. இப்போதைக்கு இங்கிருந்து புனேரி பல்டன் சார்பாக போகிற ஒரு ரைடர் அங்கே போயிட்டு ஜஸ்ட் அந்த பல்க் லைனை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு அந்த 30 செகண்ட் இல்லை 28 செகண்டை ஓட்டிட்டு கடைசி 2 செகண்ட்ல இந்த பக்கம் வந்துட்டா மட்டுமே போதும், புனேரி பல்டனால ஜெயிச்சிருக்க முடியும் அந்த போட்டியை. பட் அப்போ ரைடிங் போன நம்ம சச்சின் தன்வர், எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த ஃபேமஸான சச்சின் தன்வர் தான், எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர் தான். பட் இருந்தாலும் அவர்கிட்ட தான் அந்த மிஸ்டேக் வந்துச்சு. ஸோ சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரைட் போகிறாரு. கடைசி ரைடு அவர் தான் வந்து போய் அப்ரோச் பண்ணுறாரு. பல்க் லைனை வந்து கிராஸ் பண்ணுறாரு. அதுலேயே அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, கிராஸ் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷன் அவருக்கு இருக்க தான் செஞ்சது. ஸோ அதனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் கிட்ட நின்று எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த டைம் போகிறதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ அவரோட தாட்டும் அதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காரு. ஸோ சென்டர் லைன் கிட்ட. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறமா ரெஃப்ரீஸ் விசில ஊதி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ரைடரோட 30 செகண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிளாக்ல இருந்ததே 28 செகண்ட் தான். கிளாக்ல எவ்வளோ டைம் இருந்தாலும் ரைடருக்கு ஒரு ரைடுக்கு 30 செகண்ட் மட்டும் தான். அந்த 30 செகண்ட் முடிஞ்சது அப்படின்னா ரைடர் அவுட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க அந்த சென்டர் லைனை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரல அப்படின்னா. ஸோ அதுதான் சச்சின் தன்வருக்கு நடந்துச்சு. கண்டிப்பா அங்க இருந்த ஒரு கேம் ப்ரெஷர் காரணமாக தான் அவர் டைமை எதுவுமே கணக்கில் எடுத்துக்காம மறந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அண்ட் அந்த புனேரி பல்டன் டீமோட கேப்டன் அஸ்லம் இனாம்தார் சொன்னதும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சச்சினை எப்பவுமே நம்புவோம், அவரால் தனியாக ஒரு போட்டியே எங்களுக்கு வின் பண்ணி கொடுக்க முடியும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், கண்டிப்பாக அதுக்கு வந்து ப்ரெஷரில் தான் விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. பட் என்னதான் இருந்தாலும் சச்சின் மாதிரி ஒரு சீனியர் பிளேயர் அந்த 30 செகண்டை மறந்துட்டு அங்கே நிற்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்போவே மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஜய் தாக்கூர் கிட்ட திட்டு வாங்கியிருப்பாரு சச்சின் தன்வர். பட் இருந்தாலும் இங்கே சச்சின் தன்வரை மட்டுமே நம்ம ஃபுல்லாக ப்ளேம் பண்ணவும் முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ டீமாக அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அண்ட் இந்த மாதிரி சச்சின் தன்வர் அந்த 30 செகண்டை தாண்டி அங்கே நின்றதுனால, லைனை கிராஸ் பண்ணாததுனால அவர் அவுட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அம்பையர்ஸ். ஸோ அவர் அவுட் ஆனதுனால அந்த போட்டி வந்து 28க்கு 28 ட்ரா அப்படிங்கிற மாதிரி முடியுது. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ட்ரானா பாயிண்ட் கிடையாது ஈக்குவல் டீமுக்கு. இங்கே டை பிரேக்கர் அப்படிங்கிறத வைப்பாங்க. டை பிரேக்கர்லையும் அதே மாதிரி ஸ்லோ ஒன் ஸ்டடியாக தான் ஆடுறாங்க. அதாவது இங்கிருந்து ஒரு ரைடர் போவார், ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவார். அங்கிருந்து ஒரு ரைடர் வருவார், ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போவார். ஏன் இவங்க ஃபசல் அட்ராஜலி, கௌரவ் காட்ரி மாதிரியான டிஃபெண்டர்ஸ் வந்தாலும் பாயிண்ட் கொடுத்து 2 டீமும் மாற்றி மாற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ டை பிரேக்கரும் 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஈக்குவல் ஆகுது. திரும்பவும் போட்டி டை ஆகுது. அதுக்கப்புறமா கோல்டன் ரைடு ஒண்ணுங்கிறத கண்டக்ட் பண்றாங்க. கோல்டன் ரைடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரைடு மட்டும் தான் கொடுப்பாங்க. டாஸை போடுவாங்க. டாஸை வின் பண்றவங்க அந்த ரைடு போகலாம். ஸோ ரைடு போற ரைடர் வந்து பாயிண்ட் எடுத்தாருன்னா ரைடரோட டீம் வின்னு, பாயிண்ட் எடுக்காம அவுட் ஆயிட்டாருன்னா இந்த டீம் டிஃபென்ஸ் டீம் வின்னு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. அந்த வகையில் அஸ்லம் இனாம்தார் அண்ட் ஆஷு மாலிக்கை கூப்பிட்டு டாஸ் போடுறாங்க. அதில் ஆஷு மாலிக் டாஸை வின் பண்ணி ரைடு போறாரு. ஸோ ஆஷு மாலிக் போறப்போ அந்த ரைடில் வந்து ஒரு போனஸ் மட்டும் போட்டது இல்லாமல் கௌரவ் காட்ரியும் தொட்டு அவுட் பண்ணிட்டு 2 புள்ளிகளை எடுத்துட்டு கிராஸ் ஆகி இந்த பக்கமா வராரு.
ஸோ இதனால இந்த போட்டியை வந்து டமான் டெல்லிகேசி வின் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக போறாங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட். அதாவது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இதுதான் நடக்குது. அதாவது ஜெயிக்க வேண்டிய போட்டியை புனேரி பல்டன் வாரி வழங்குறாங்க டமான் டெல்லிகேசிக்கு. ஸோ இது ஒரு மொமெண்ட் அப்படியே நிக்குது. அப்படியே இதை தள்ளி வச்சுட்டு அடுத்த வீக், அதாவது பிகேஎல் சீசன் 12 2வது வாரத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா செப்டம்பர் 7 அன்னைக்கு ஒரு போட்டி நடக்குது. டமான் டெல்லிகேசி வெஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து ஒரு புள்ளி லீட்ல இருக்காங்க. ஸோ இந்த போட்டியும் அவங்க ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 35 புள்ளிகள், டமான் டெல்லிகேசி 34 புள்ளிகள். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு புள்ளி லீட்ல இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசி ஒரே ஒரு ரைடு 8 செகண்டோ இல்ல 10 செகண்ட் சம்திங் தான், அந்த மாதிரி தான் ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. ஸோ அப்போவும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கடைசியா போற ரைடர் அங்க போயிட்டு பல்க் லைனை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா அந்த போட்டியை ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அசால்ட்டா வின் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த ரைடர் போயிட்டு அங்க அவுட் ஆயிட்டாருன்னா 2 புள்ளிகள் டெல்லி டீமுக்கு போகும். போட்டி அப்படிங்கிறது டெல்லி பக்கமா மாறிடும். ஸோ டை கூட ஆகாதுங்கிற சுச்சுவேஷன். ஸோ அந்த டைம்ல அந்த பக்கம் டமான் டெல்லிகேசி டீம் பக்கம் 3 டிஃபெண்டர்ஸ் தான் இருக்காங்க. பிகேஎல் ரூல்ஸ் படி 3 டிஃபெண்டர்ஸ் அது கீழே கம்மியா இருந்தாங்கன்னா சூப்பர் டேக்கல் அப்படிங்கிறது ஆன் ஆயிடும். ஸோ அதன்படி அப்போ வரக்கூடிய ரைடர்ஸ் அந்த 3 டிஃபெண்டர்ஸும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்கன்னா 2 பாயிண்ட் அந்த பிடிச்ச டீமுக்கு கிடைக்கும், டிஃபென்ஸ் டீமுக்கு. ஸோ இதான் பேசிக் ரூல். அதனால அந்த கடைசியா போற ரைடர் அப்படிங்கிறவர் வந்து பல்க் லைனை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு வந்தா போதும், அவருக்கு கிட்ட மாட்டாம அப்படிங்கிறது தான் சுச்சுவேஷன். ஸோ அப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட பிரைமரி ரைடரான நிதின் தன்கர் அவரை தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நிதின் தன்கரும் போறாரு. போயிட்டு என்ன அவசரம்னு அவருக்கு தெரியல, கொஞ்சம் பொறுமையாவே இருந்திருக்கலாம். ஏன்னா அவரோட ரைட் டைம் அப்படிங்கிறது 30 செகண்ட் அங்கே இருக்கு. பட் அவர் 10 செகண்டுக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சு, அதாவது ஓவரால் கிளாக் டைமை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு போயிட்டு வேகமா அந்த பல்க் லைனை கிராஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தொட்டுட்டு அதோட லைனை சென்டர் லைனை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறமா ரெஃப்ரீஸ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஸோ நிதின் தன்கர் வந்து அந்த பல்க் லைன் அப்படிங்கிற ஒன்றை கிராஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது எப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் பண்ணால் மட்டும் போதாது, பல்க் லைனை தாண்டி ஒரு கால் வைக்கணும் அண்ட் இன்னொரு கால் வந்து ஏர்ல இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. பட் இது அவர் பண்ணாமல் லைனை வந்து கட் பண்ணியிருப்பாரு, அதாவது லைனை மிதிச்சு கிராஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரீஸ் வந்து ஏற்றுக்கல. அதனால ரைடர் அவுட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரைடர் அவுட் ஆனத காரணத்தினால டெல்லிக்கு வந்து 2 பாயிண்ட்டை கொடுக்குறாங்க. 34 இருந்த டெல்லி டீம் 36 ஆகுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 35. ஸோ 36க்கு 35ன்னு சொல்லிட்டு டமான் டெல்லிகேசி அந்த போட்டியும் ஜெயிச்சு டேபிள்ல கெத்தா உட்காந்துருக்காங்க. அதுவும் இன்ன வரைக்கும் அன்பீட்டன் டீம். ஸோ இந்த மாதிரி டமான் டெல்லிகேசி ஜெயிச்ச மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டத்தில் கடைசியா அந்த ஒரு மொமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு ரைடர் பண்ண மிஸ்டேக்னால அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால நிறைய பேர் இதை பத்தி மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஸோ அங்கே மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மேட்ச் புனேரி பல்டனுக்கு எதிராக டை பிரேக்கர் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த போட்டியில் ஆஷு மாலிக் டாஸை வின் பண்ணி கோல்டன் ரைடில் போய் தான் வின் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கேயே அது மேட்ச் ஃபிக்சிங் நம்ம ஏற்றுக்க முடியாது, அங்கேயே அது உடஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து அதாவது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியெல்லாம் எதையும் ஏமாத்திட முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஈஸியாக வந்து மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லிடுறீங்க, அது ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி பிகேஎல்லாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாகவே சொல்லிடுறீங்க. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவ்வளோ கேமராஸ் இருக்கிறப்போ இப்போ வந்து நீங்கள் லைட்டாக ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் கூட அதை பற்றி நீங்கள் பேசிடுவீங்க, அது எல்லா வீடியோஸும் லீக் ஆகிடும் அப்படிங்கிறது பிளேயர்ஸ் உட்பட மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அவங்க கண்டிப்பாக மேட்ச் ஃபிக்சிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. இது எதுவுமே மேட்ச் ஃபிக்சிங் கிடையாது. அப்புறம் ஏன்டா அந்த மாதிரி ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை வந்து ஈஸியாக கொடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்னால அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் அதுக்கு காரணம் வந்து ப்ரெஷர் தான். இதை நிறைய பேர் வந்து சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க. மேட்ச் ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். அதுவும் அந்த டைமில் அவ்வளோ டெலிகாஸ்ட் அவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு குரூஷியலான டைமில் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மல் தான். சச்சின் தென்வர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பட் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருந்து அந்த மிஸ்டேக் அவர் பண்ணுறாரு. அதாவது கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷன் இழக்கிறாரு. பட் நிதின் தன்கர் அப்படிங்கிற ஒருத்தர் யங்ஸ்டரு. ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னா நான் இந்த டைம் தான் இருக்கேன், எனக்கு ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு, நான் போய் அதுக்குள்ளே பல்க் கிராஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் வேகமாக போயிட்டு வந்தாரு. ஸோ அவரோட தாட் எல்லாமே கரெக்ட் தான். பட் அவர் கரெக்டாக கிராஸ் பண்ணாரா இல்லையாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியல. இன்னொன்று அவர் கிராஸ் பண்ணிட்டு வரும்போது பேலன்ஸ் லைட்டாக மிஸ் ஆகி கூட அவர் அப்படியே லைனை கிராஸ் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளால் மட்டும்தான் இந்த போட்டிகள் எல்லாமே டமான் டெல்லிகேசி பக்கமாக போச்சு. அதுக்காக டெல்லிக்கு ஜெயிக்கிறதுக்கான தகுதியே இல்லை நான் சொல்ல முடியாது. என்னவே எல்லாமே க்ளோஸ் கேமாக தான் கொண்டு வராங்க. அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மொமெண்ட்னால ஜெயிக்கிறாங்களே தவிர இந்த மேட்ச் ஃபிக்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கொண்டு வந்து வைக்கவே முடியாதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓவரால் பார்க்கும்போது இது 2 போட்டியும் மட்டும் இல்லாமல் அன்குர் சாத்தி திடீர்னு பெங்களூர் புல்ஸ் டீம்ல இருந்து வெளியேற்றப்பட்டதா இருக்கட்டும், புனேரி பல்டனில் இப்போ வரைக்கும் எங்கே போனார்னே தெரியாமல் இருக்கிற மோஹித் குயாத்தா இருக்கட்டும், தமிழ் தலைவாசுக்கு வந்து சேராமல் இருக்கிற அலிரேசாவா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டுட்டே தான் இருக்கு. ஸோ பட் இருந்தாலும் இந்த 2 விஷயங்கள் நிறைய எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். நான் கடைசியாக சொன்ன 3 விஷயங்களை பற்றி, அதாவது பிளேயர்ஸ்லாம் எங்கே அப்படிங்கிறத பற்றி பேசணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். பட் இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை.